அக்னி அஸ்திரம் ரெடி பண்ணுறதுக்காக வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுங்க. அதில் முக்கியமானது வேப்பிலை தான். வேப்பிலை 3 கிலோ வேணும் அப்படிங்கிறதுனால போய் வேப்ப மரத்தையே பாதி மொட்டையடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேப்பிலையெல்லாம் உருகி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டும் பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். எந்தளவு நம்மளால் பொடியாக கட் பண்ண முடியுதோ அந்தளவு பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு எப்போவும் அக்னி அஸ்திரம் காய்ச்சறதுக்காக ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் புகையில வந்து ஒரு 1/2 கிலோ வட்ட தேவைப்படுங்க. புகையிலையும் சேர்த்தாச்சு. அதுக்கு மேலேயும் வேப்பிலையை போட்டுட்டு 10 லிட்டர் கோமியம் வந்து எடுத்துக்கணுங்க. 10 லிட்டர் கோமியம் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அது கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த இலையோட கலர் எல்லாமே மாறிடணும். அந்தளவு நல்லா கொதிச்சு முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 10 லிட்டர் சேர்த்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு 24 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம திரும்ப வந்து அதை யூஸ் பண்ணணும். இதை ரெடி பண்ணி தண்ணியெல்லாம் படாமல் கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து இது சீக்கிரம் காலியாயிரும். நான் திரும்ப அதை செய்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு கீரைக்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அடிக்கடி நான் வந்து இதை செஞ்சு வச்சுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். 15 நாள் கீரை விதை போட்டு 15ஆவது நாள் வந்து நான் அக்னி அஸ்திரம் தெளிப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து 3G கரைசலும் அதுக்கப்புறம் மீன் அமிலமும் வந்து கொடுத்துட்ருப்பேங்க. இடையில ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே தான் இருப்பேன். இதனால் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே இருக்கும். 10 லிட்டர் தண்ணிக்கு 250 ml அக்னி அஸ்திரம் சேர்த்தோம்னாலே போதுங்க. ஸ்ப்ரேயரில் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்க வேண்டியது தான்.